ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கருவாடு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எண்ணெய் கூட நல்லா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைமில் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயமும் தக்காளியும் வதங்கும். சால்ட்டு ப்ளஸ் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வந்து பூண்டை வந்து நறுக்கி தான் போடுவேன். அப்படி போட்டால் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், குழம்பு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் கலாரி விட்டுருங்க. உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டதால் கத்திரிக்காய் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து வெந்துடும். எண்ணெயிலே வதங்கிடுங்க. ஓகே, பாருங்கள். இப்போ இந்த டைமில் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நல்லா கலாரி விட்டுடலாம். நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய்க்கு புளி கரைசல் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ தான் குழம்பு தீஞ்சு போகாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேகும்னு சொல்லிட்டு சில பேர் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம காரக்குழம்பு வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பாருங்களேன், ரொம்பவே குழம்பு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும், தீஞ்சு போகாமல் கெட்டியாக இருக்கும். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க வாழைக்கருவாடை இந்த கொதிக்கிற குழம்புக்குள்ளே போட்டு நல்லா கலாரி விட்டுறலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சாப்பாட்டுக்கும் கருவாடும் கத்திரிக்காயும் கலந்த காரக்குழம்பு ரொம்ப பார்க்கவே ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். நாக்கில் வச்ச உடனே அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.